ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனாஸ் ட்ரீம். நான் பூனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இருக்கோம். என்னடா எஸ்பிபி சில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரோடு எல்லாம் காமிக்கிறேன்னு பாத்தீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம எஸ்பிபி சில்க் பாத்தீங்கன்னா காரமடையில லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஹால் இருக்கு இல்லையா, நம்ம காரமடை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அங்கதாங்க உங்களுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டால்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அங்கதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் இங்க இருந்து நான் போட்டிருப்பேன், கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஆடிக்காக நிறைய ஆஃபரோட எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸிபிஷன் கம் சேலோட ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. மென் விமன் கிட்ஸுக்கான கலெக்ஷன்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய ரிவ்யூஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த எக்ஸிபிஷன். அது மட்டும் இல்லாம பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லொகேஷன் சொல்லிடுறேன். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போறோம் இல்லையா, அந்த ரோட்ல காரமடை பஸ் ஸ்டாப்ல இறங்கி நீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வாக் பண்ணா உங்களுக்கு ஆன் த வேலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஹால் வந்துடும். இல்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹால் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளன்ஸ் உள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஸோ எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எனிவே நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா லாஸ்ட் சண்டேவோட முடியறதா இருந்ததுங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா கூட்டம் நல்லா வந்துட்டு இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டேன். இந்த வீடியோக்காகவே நான் ஏர்லியா வந்துட்டேன். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூல நீங்களே பார்த்திருப்பீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு நிறைய நாள் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரிக்வெஸ்டுக்காகவே இன்னொரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த எக்ஸ்போக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஷாப்ல பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தியா நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வேற சிட்டிஸ்ல இருக்கீங்க, வர முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க வீடியோ கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வீடியோ கால் மூலியமா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதை வச்சு நீங்க வந்து வீடியோ ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ சில புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த அட்ரஸை நான் சொல்றேன். இவங்களோட ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் டவுன் ஹால்ல லொகேட் ஆயிருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்ல நீங்க கூகுள்ல கூட மேப் போட்டு நீங்க வந்துடலாம். ஸோ நம்ம எஸ்பிபி சில்க்ல பாத்தீங்கன்னா ஆடியில மட்டும் இல்லைங்க, எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது 365 டேஸ், அதாவது வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் இருந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க, நீங்க நல்லா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப ஆடிக்காக நம்ம இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காரமடையில இருக்கிற பீப்புள் நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இங்கேயும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர் திருப்பி ஆடி முடிஞ்சு கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எனிவே நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபரும் இருக்கும். கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. நிறைய வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாரீஸ்மே பாத்தீங்கன்னா சில சாரீஸ் எல்லாம் பை 1 get 1 காம்போ ஆஃபர் சாரீஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பின்னாடி வர வர நான் உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணியும் காமிச்சிருக்கேன். அதுல இருக்க ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸும் காமிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எஸ்பிபி ஸ்டாஃப் பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லிதாங்க ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா, உங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸோட நீங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் அவங்க எடுத்தும் கொடுப்பாங்க. ஸோ தாராளமா நீங்க வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ லேடிஸ்க்கு வேண்டிய சாரீஸ், இன்னர்ஸ், நைட்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார், குர்த்திஸ், அப்புறம் லெஹெங்காஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வேண்டிய பேண்ட்ஸ், ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், அப்புறம் இன்னர்ஸ், இவங்களுக்கு வேண்டிய எல்லாம் வச்சிருக்காங்க. அதை தவிர கிட்ஸ் கலெக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ல ட்ரௌசர்ஸ், டிஷர்ட்ஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லா கலெக்ஷனுமே வச்சிருக்காங்க. சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டி சாரீஸும் வச்சிருக்காங்க. பாஸ்கெட் சாரீஸும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் நம்ம எக்ஸிபிஷன்ல வந்தீங்க அப்படின்னா நீங்க வாங்க முடியும். ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிவ்யூஸ் கேட்க ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் செக் பண்ணல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க.
இதை தவிர உங்களுக்கு பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1000க்கு மேல போகும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா 1000க்கு கம்மியா நீங்க எடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வந்து நிறைய எடுப்பீங்க. சோ மறக்காம ஃப்ரீ கிஃப்ட்ஸையும் வாங்கிட்டு போலாம். சோ அவங்கவுங்க பாத்தீங்கன்னா மினிமமே பாத்தீங்கன்னா 3000 4000 5000 எக்கச்சக்கமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதா சொன்னாங்க. சோ இந்த வீடியோ நீங்க பாக்குற யாராச்சும் இந்த எக்ஸ்போ நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இனிமே அட்டன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி எக்ஸ்போ உங்களுக்கு இனி வந்து வேணுமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இந்த எக்ஸ்போல இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இல்ல அப்படிங்கறத எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வர எக்ஸ்போல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நாங்க சூப்பர் சூப்பர் சேஞ்சஸோட நாங்க கொண்டு வருவோம். சோ கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சாச்சு. சோ அப்படியே ஒரு கிளிம்ஸ் மட்டும் நம்ம அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எடுத்தேன். இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிளஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க ஸ்டால விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கோங்க. சோ ஸ்டாலோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன் மேலேயும் கொடுத்துடுறேன். சோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துறேன். மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.